முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஆராதிக்கப்படத்தக்கவர், ஸ்தோத்திரிக்கப்படத்தக்க தேவன். நம்முடைய எல்லா துதி ஸ்தோத்திரங்களுக்கும் யோக்கியன் அல்லது பாத்திரர் யாருன்னு சொன்னால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். ஆட்கள் அவருடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே, இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். அல்லேலூயா. இப்ப தெரியுதா இயேசு யார்? அவர் ஆராதனைக்கு உரியவராய் காணப்படுகிறவர். ஒரு கூட்டத்தார் அவரை ஆராதிக்க கூடாது என்று இன்னைக்கு உலகத்தில் மறுதலிக்கிறவர்களாய் காணப்படுகிறார். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது அவர் ஆராதனைக்கு உரியவராய் காணப்படுகிறவர். 24 மூப்பர்களும் தங்கள் கிரீடங்களை கலற்றி வைத்து ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பதாய் சாஷ்டாங்கமாய் விழுந்து தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதை முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர் என்று சொல்லி அவரை தொழுது கொள்ளுகிறவர்களாய் காணப்பட்டார்கள். தொழுகைக்கு உரியவர் அவர் ஒருவரே. ஆனால் இன்றைக்கு உலகம் சிருஷ்டியரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவிக்கிறதாய் காணப்படுகிறது. ஆராதனைக்கு யோக்கியன் பாத்திரவான் யார் என்றால் நமக்காய் ஜீவன் கொடுத்த நம்முடைய கர்த்தராகிய இயேசு மாத்திரமே.